நம்ம ஜோஸ்பின் ஷக்கிலா கிச்சனில் நேற்று வாங்கின புளிச்சக்கீரை ஊறுகாய் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். துவையல் நல்லா 4-5 டைம் வந்து கழுவிக்கின்னு ஒரு 5-6 காஞ்ச மிளகா 2 கட்டி பூண்டு அதோடு சீரகம் போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கணும். அதோடு புளிச்சக்கீரையை வந்து நல்லா தோட்டிக்கணும், எண்ணெயிலே தோட்டிக்கின்னு அதோடு இடிகல்லில் வந்து நம்ம இடித்து செய்தால் தான் சூப்பராக இருக்கும். மிளகா பூண்டு உப்பு சீரகம் எல்லாம் வதக்கி வச்சது வந்து நல்லா வந்து இடித்து சேர்த்துக்கலாம். அதோடு வந்து புளிச்சக்கீரையை சேர்த்துக்கலாம், நல்லா வதக்கணும். திரும்பி வந்து தாளிக்க தேவையில்லையே, நல்லா சூப்பராக மழை இடித்து சேர்த்தாச்சு. இப்போ நம்ம அப்படியே சாப்பிட்லாம். வந்து அந்த உரல்லே வந்து சாப்பாடு சுட சுட சாப்பாடை பிசைஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த உரல்லே நான் வந்து சுட சுட சாப்பாட்டை நல்லா பெரட்டி சாப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப வேறு லெவலாக இருந்துச்சு. அதோட தம்பிக்கும் அந்த புளிச்சக்கீரை ஊறுகாவே வந்து கட்டிட்டேன், புளிச்சக்கீரை துவையிலே வந்து கட்டிட்டேன் சூப்பராக. ஒரு ஆம்லேட் போட்டு கொடுத்தாச்சு.